வணக்கம் நண்பர்களே. தடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பது பெருமுயற்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு மத்திய அரசோட அருமையான ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். நாட்டு மக்களுக்காக மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி, குறிப்பாக பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்கள் மத்திய அரசு செயல்படுத்தி இருக்குது. அதில் ஒரு முக்கியமான திட்டம் தான் இ ஷரம் கார்டு திட்டம். இந்த ஸ்கீம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு, அதாவது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்களுக்கான மிக அருமையான ஸ்கீம் கூட சொல்லலாம். வாங்க இந்த வீடியோட இந்த ஸ்கீமோட பயன்கள் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, இன்னும் மேல்பாலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கீம் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. அதாவது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு தொடங்கப்படுது. இந்த ஸ்கீம் எப்போ தொடங்கினா 2021 மத்திய அரசால் இந்த ஸ்கீம் தொடங்கப்படுது. இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் டேட்டாபேஸ் கலெக்ட் பண்றது இல்லாமல் அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கரெக்டாக போய் சேரத்தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் இருக்குது. இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் யாராவது வருவாங்கன்னா, ஒரு சில மட்டும் சொல்றேன். ரோட்டுவார தொழிலாளர்கள், அப்புறம் கட்டுமான தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள், தெருவோரம் கடை வைத்திருப்பவர்கள், ரிக்ஷா ஓட்டுபவர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் போன்றவர்களாம் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வருவாங்க. இந்த ஸ்கீமோட பயன்கள் என்னன்னா, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா மற்றும் அடல் பென்ஷன் யோஜனா போன்ற திட்டங்கள் கிடைக்கும் பயன்கள் இப்போ ஒரே கார்டு மூலியமா கிடைக்கும். அதாவது பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி யோஜனா, அடல் பென்ஷன் யோஜனா ரெண்டு ஸ்கீமும் இந்த ஒரே கார்டு வச்சுதான் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் பொருளாதாரத்தின் நடுநிலை தொழிலாளர்களுக்கு ஒவ்வொரு மாதம் 1000 ரூபாய் வழங்கணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 2 லட்ச ரூபா வரைக்கும் காப்பீட்டு தொகை கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. 1000 ரூபா நலிவுறு தொழிலாளர்களுக்கு 1000 ரூபா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 2 லட்ச ரூபா மருத்துவ காப்பீடு கிடைக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அப்புறம் எதிர்காலத்துல உங்களுக்கு பென்ஷன் பெறலாம். எப்பனா 60 வயதுக்கு மேல ஆகும்போது அமைப்பு சாரா தொழில் மாதம் 3000 ரூபா உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் விபத்து காப்பீடு 2 லட்சம் கிடைக்கும்னு சொன்னோம்ல, அதுல தொழிலாளி இருந்தா 2 லட்சம் கிடைக்கும். அதுவே பாதி ஊனமுற்றாலும் சரி அவங்களுக்கு 1 லட்சம் வரை கிடைக்கும். இந்த கார்டில் வேற என்ன பயனுங்கன்னா, வீடு கட்ட நிதியுதவி அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் கல்விக்கு நிதியுதவி அளிக்கிறது. நெக்ஸ்ட் தொழிலாளர்களின் மகளிர்களின் திருமணத்திற்காக நிதியுதவி அளிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மருத்துவ சிகிச்சைகளுக்கும் நிதி அளிக்கிறாங்க. மேலும் இந்த ஸ்கீம் மூலமா அமைப்பு சாரா தொழிலுக்கு வேற என்னென்ன பயன்கள் கிடைக்குன்னா, தொழிற்பயிற்சி அளிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு மற்றும் நிதி உதவி திட்டங்கள் வழங்கப்படுகிறது. மற்றும் பல்வேறு செயல்கள் இந்த ஸ்கீம்லாம் கிடைக்கிறது. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கு என்ன தொகை பெறலாங்க. இந்த ஸ்கீமுக்கு அமைப்பு சாரா தொழில் இந்திய குடிமகன் இருக்கணும். வயசு 18 to 59 வயசு இருக்கணும். அவங்க இபிஎஃப்ஓ அல்லது இஎஸ்ஐசி ஸ்கீமில் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் என்பி ஸ்கீமில் பயன்படுத்தினா இதுக்கு தகுதியில் இல்லை. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும்னா, 1 ஆதார் கார்டு, செகண்ட் பேன் கார்டு, தேர்டு பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் அதோட லிங்க் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் வேணும். என்னென்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு வேணும். இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனா, ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். eSharam.government.in அந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்றதுனா, நம்ம ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாம். என்ன வெப்சைட்னா eSharam.government.in இந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா உள்ள போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உனக்குன்னே வேணா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் குமோட எந்த ஸ்கீம் தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ அந்த ஸ்கீம் பத்தி நான் டீட்டெயிலா போடுறேன். நன்றி, வணக்கம்.